Hello everyone, this is Niveta from TechTravsR. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து அலைன்மெண்ட்ஸ் இன்னைக்கு செட் பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்டர் மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா? இந்த பார்டர் பாத்தீங்கன்னா அது வந்து HTML ஓட ஃபியூச்சர். அதனாலதான் நான் பார்டர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். இதே நம்ம CSS ஓடது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டைல் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து காமனா நம்ம கொடுக்குற சின்டெக்ஸ் தான் கொடுக்கணும். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம வித் செட் பண்ணலாம். இந்த டேபிளுக்கு நான் வந்து ஒரு 300 px வைக்கிறேன். ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வித் வந்து கொஞ்சம் எக்ஸாக்ரேட் ஆயிருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ நான் செட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சேஞ்ச் பண்றேன், 500 கொடுக்குறேன். எக்ஸாக்ரேட் ஆயிருக்கு, தெரியுதா? இப்போ வந்து ஹைட் செட் பண்ணலாம். அதுவும் நம்ம HTML யூஸ் பண்ணி செட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டைல் யூஸ் பண்ணி கூட செட் பண்ணலாம். காமனா நம்ம எப்படி கொடுப்போம்? ஸ்டைலா வித் கோலன், இங்கதான் நம்ம வேல்யூ கொடுப்போமா? இதை நான் எடுத்துறேன். பார்த்தீங்களா, 500 px வந்துருச்சா? ஹைட்டும் செட் பண்ணலாம். அதுக்கு px கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? இப்போ இது எல்லாமே ரைட் அலைன்மெண்ட்ல இருக்கு, இந்த டெக்ஸ்ட் எல்லாமே. நம்ம இதை வந்துட்டு சென்டர் அலைன் பண்ணலாம். அதுக்கு இங்கேயே நம்ம கொடுக்கலாம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நான் என்டர் டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸே மாத்திட்டு இருக்கேன். நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு காலமோடதோ ஒரு ரோவோடதோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, எல்லாமே சென்டர்ல இருக்கு. இந்த கார்னர்ல இருந்தது சென்டருக்கு வந்துருச்சு. இப்படிதான் வந்து டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ லிஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். காமனா லிஸ்ட்னா என்ன? நம்ம இந்த MS Word டாக்குமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணும்போதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். 2 டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்கும். ஒன்னு வந்து புல்லட்டட் லிஸ்ட் இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் லிஸ்ட் இருக்கும். நம்பர்டு லிஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா 1 2 3 பேசிஸ்ல வரும். இல்ல புல்லட்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அதுல வந்துட்டு நிறைய புல்லட்ஸ் இருக்கும். ஒரு சிலது சும்மா சர்க்கிள் மாதிரி இருக்கும், ஒரு சில ஸ்கொயர் மாதிரி இருக்கும், இல்ல ஆரோ இருக்கும், நிறைய இருக்கும் இல்லையா? அதே தான் இங்கேயும். இதுல வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது வந்து சிம்பிளி ஒரு புல்லட்டட் லிஸ்ட் மாதிரி தான் வரும் இது. இப்ப அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா UL அப்படின்னு ஒரு டேக் இருக்கு, அது கொடுக்கணும். அதுக்குள்ள ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமும் இந்த லிஸ்ட் டேக்குள்ள கொடுக்கணும். இப்ப நான் வந்து கோர்சஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு TechTravsRல அப்படின்றத கொடுக்குறேன். ஃபுல் ஸ்டாக் வித் ஜாவா. இப்ப அடுத்த லிஸ்ட் ஐட்டம் நான் கொடுக்குறேன், அதுவும் ஒரு லிஸ்ட் டேக்குள்ளதான் கொடுக்கணும். அப்பதான் இது வந்து ஒரு லிஸ்ட் ஐட்டமா அது எடுத்துக்கும். இல்ல அப்படின்னா அது வந்து லிஸ்டா கன்வெர்ட் ஆகாது. ஃபுல் ஸ்டாக் வித் ஜாவா. இப்ப வந்து ஃபுல் ஸ்டாக் வித் பைத்தான் கொடுக்குறேன். சும்மா ஒரு 4-5 நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்களா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டாட் வச்சு அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போ இது இந்த இடத்துல உள்ள டாட் எனக்கு வேணாம், இதுக்கு பதிலா நம்ம வேற வேணும்னு நினைச்சோம்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டைல்ல போயிட்டு லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு. பாத்தீங்களா,
இதுல வந்துட்டு நான் இப்போ சர்க்கிள் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கட்டா. இது பாருங்க எப்படி வருதுன்னு. சர்க்கிளா மாறிடுச்சா. இப்ப இதே வந்து நான் ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்குறேன்னா ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் மாறிடுச்சு. எதுவுமே கொடுக்காம இருந்தோம்னா டிஃபால்ட்டா அந்த டாட் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இது இல்லாம ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுக்கு யூஎல் எடுத்துட்டு ஓஎல் போடணும், அவ்வளவுதான். ஓகேவா. அதுக்கும் லிஸ்ட் ஐட்டம்ஸ் இப்படிதான் கொடுக்கணும். இதுக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டைல நான் எடுத்துட்டு நான் சொல்றேன். இதை மட்டும் பார்க்கலாமா. இப்ப பாருங்க, ஒரு ஆர்டர் பேசிஸ்ல நம்பர்ஸ் வந்துருச்சு இல்லையா. இப்ப இந்த நம்பர்ஸுமே எனக்கு வேணாம். அதுல எப்படி நம்ம இந்த புல்லட்ஸை சேஞ்ச் பண்ணமோ அன்ஆர்டர் லிஸ்ட்ல, அதே மாதிரி எனக்கு இந்த நம்பர்ஸ் வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஏதாவது ஒரு எம்சிக்யூ கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நான் 1 2 3 4 கொடுக்க வேணாம், ஏபிசிடி அப்படின்னு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த நம்பர்ஸ் வந்து நான் ஏபிசிடின்னு மாத்தலாம். அது எப்படின்னா இங்க வந்துட்டு ஜஸ்ட் டைப் அப்படின்னு கொடுத்தோம்னா பாத்தீங்களா, 1 ஏ ஸ்மால் ஏ ரோமன் நம்பர் ஐ இதெல்லாம் வருது பாத்தீங்களா. இப்ப பாருங்க, நான் இந்த ஏ கொடுக்குறேன், ஏபிசிடி மாறிடுச்சா. இல்ல நான் இதை எடுத்துட்டு ரோமன் நம்பர் ஐ கொடுக்குறேன் பாருங்க, ஸ்மால் ஐ கொடுக்குறேன். இருந்துச்சா. இப்படி வந்து இதே மாதிரி நம்ம ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸ்டைல் ஆட்ரிபியூட் ஓபன் பண்ணும்போது அதுல இருக்க லிஸ்ட் டைப் காமிச்சு இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு காட்டும். நீங்க பாருங்க, ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்ப நம்ம அதை கொடுத்தோம் இல்லையா லிஸ்ட் ஸ்டைல் டைப், அதேதான். வந்துட்டு இப்ப லோவர் ஆல்பான்னு இருக்கும். சேம் நம்ம வந்துட்டு அந்த ஏபிசிடி ஸ்மால் ஏபிசிடி வரணும்னா வந்துருச்சா. இப்படிதான் ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஆல்பா அப்படின்னா கேபிட்டல் ஏபிசிடி வரும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கு. வந்துருச்சா. லோவர் ரோமன் அப்பர் ரோமன் வந்துருச்சா. இந்த மாதிரிதான் எல்லாத்துக்குமே இருக்கு. இதுதான் ஆர்டர் லிஸ்ட் நம்ம ஆர்டர் லிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அப்புறம் பார்க்காம இருக்க டேக்ஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சீரியஸோட எண்ட்க்கு நம்ம வந்துருவோம். நம்ம வந்து HTML மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே.